Morning students. Today we are going to see the topic read a CSV file using Python. So இதில் பார்த்தீங்கன்னா use the CSV module reader function and use the dict reader class. So இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஃபைலை வந்து ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இதோடைய கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும், அதில் வந்து எப்படி நம்ம ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன் பண்ணணும் அண்டு க்ளோஸ் த ஃபைல். ஸோ க்ளோஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதில் ரீட் மோட், ரைட் மோட், அப்பெண்ட் மோட், ஸோ டெக்ஸ்ட் மோட், பைனரி மோட் அண்ட் ரீடிங் அண்ட் ரைட் மோட் பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்வி மாடியூல் ரீடர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் டிஃபால்ட் டெலிமிட்டர் கமா, CSV file data with space at beginning, CSV file data with course, CSV file data with custom delimiters பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ ஒவ்வொன்றை பற்றி இப்போ டீப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைல் ஆப்ஜெக்ட் டெலிமிட்டர் ஃபார்மேட் பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். பாசஸ் த பாத் அண்ட் த மோட் ஆஃப் த ஃபைல். ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலிமிட்டர் அப்படின்னா an optional parameter containing the standard dialect like pipe symbol etc can be omitted. அதே ஃபார்மேட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ் ஸோ ஹெல்ப் டு ஓவர் ரைட் த டிஃபால்ட் வேல்யூஸ் ஆஃப் த டைலக்ட் லைக் ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் கோடிங் எக்ஸெட்ரா. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம ஒன்றா பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்வி ஃபைல் வித் டிஃபால்ட் டிலிமிட்டர் கமா. ஸோ கமா யூஸ் பண்ணி சிஎஸ்வி ஃபைல் எப்படி யூஸ் பண்ணுறது பைத்தானில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ சாம்பிள் 1.csv ஃபைல் அப்படின்ற ஃபைல் வந்து நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். சிஎஸ்வி ஃபைலாக நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கமா யூஸ் பண்ணி எப்படி அதை வந்து ரோ வைஸாக பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இம்போர்ட்டிங். ஓகேவா, ஸோ ஒரு ஃபைலை இப்போ நம்ம வந்து சிஎஸ்வி ஃபைலை பைத்தானில் இம்போர்ட் பண்ண போகிறோம். அப்போ இம்போர்ட்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் அப்படின்ற கீவேர்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இம்போர்ட் சிஎஸ்வி. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ப்ரோக்ராமில், அது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், இம்போர்ட்டிங் சிஎஸ்வின்றது கமாண்ட் லைன். அடுத்தது இம்போர்ட் சிஎஸ்வின்றது நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய கோடிங். ஸோ சிஎஸ்வி ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் வித் ஓப்பன். ஸோ ஃபைலோடைய பாத் நேம். ஸோ பாத் நேம் எப்போவுமே வித்தின் சிங்கிள் கோர்ஸ் ஆர் டபுள் கோர்ஸ்க்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன், ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஃபைலோடைய பாத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். வித் கீவேர்டு ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வித் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகாது. அதுக்காக தான் நம்ம வந்து வித் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துரும். ஸோ எஃப்ன்ற ஆப்ஜெக்டில் வந்து நம்மளுடைய ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதர் வே டு ஓப்பன் த ஃபைல் இஸ். ஸோ வேறு மெத்தட் எப்படி இதே ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஸோ ப்ராக்கெட்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் வித்தின் கோர்ஸ்க்குள்ளே ஃபைலுடைய பாத் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மேலே இருக்கிற மெத்தட் ஓப்பனிங் த சிஎஸ்வி ஃபைல் விச் இஸ் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் வித் ரீட் மோடு. ஓகேங்களா, ஸோ வேறு லொக்கேஷனில் இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பாத் பார்த்திங்கன்னா சி ட்ரைவில் யூஸ் பண்ணியிருக்கோம். சி ட்ரைவில் பை ப்ரோக்ராம் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நம்மளுடைய ஃபைல் இருக்குது, சாம்பிள் 1 அப்படின்ற சிஎஸ்வி ஃபைல். அதை ரீட் மோடில் யூஸ் பண்ணுறதால ஆர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஆஸ் எஃப். நெக்ஸ்ட் ரீடர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் எஃப். ஸோ ரீடரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றதால சிஎஸ்வி டாட் ரீடர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ப்ராக்கெட்டில் எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப்ன்ற ஆப்ஜெக்ட். எஃப்ன்ற ஆப்ஜெக்ட் தான் நம்மளுடைய ஃபைல் சாம்பிள் டாட் 1 வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால தான் அதை ஷார்ட்டாக நம்ம அங்கே எஃப்னு மட்டும் கொடுத்துட்டோம். லாஸ்ட்டாக பிரிண்ட் ரோ. ஸோ நம்ம சாம்பிள் 1ல் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ ஸோ அதை ரோ வைஸாக நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றதால பிரிண்ட் ரோன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஸோ பிரிண்டிங் ஈச் லைன் ஆஃப் த டேட்டா ரோ பை ரோவாக நமக்கு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு கமாண்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் எஃப் க்ளோஸ். ஸோ நம்மளுடைய ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ஃபங்க்ஷன். நம்மளுடைய எஃப்ன்றது ஆப்ஜெக்ட், நம்ம ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் பாருங்கள் எப்படி கிடைக்கும். கமா யூஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். ஸோ பாருங்கள் சீரியல் நம்பர், நேம், சிட்டி. ஸோ 3 ஃபீல்டாக நமக்கு கிடைக்கும். சீரியல் நம்பரில் பாருங்கள் 1 to 101, நேம் வந்து ரேம், சிட்டி சென்னை. ஸோ நெக்ஸ்ட்டு 1 to 102, நேம் லாவண்யா, சிட்டி திருச்சி. நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் 1 to 103, நேம் லக்ஷ்மணன், சிட்டி மதுரை. ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். கமா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிஎஸ்வி ஃபைல்ஸ் டேட்டா வித் ஸ்பேசஸ் அட் த பிகினிங்.
ஸோ ஒவ்வொரு டேட்டாவோடைய பிகினிங்லும் ஸ்பேஸ் வர்ற மாதிரி நம்ம சிஎஸ்வி ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபைல் sample2.csv containing the following data when opened through notepad. ஸோ sample 2ல் வந்து இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நோட்பேடில் போயிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்பேசஸ் வரணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்கள். The following program read the file through Python using CSV reader. ஸோ CSV reader function யூஸ் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பாருங்கள். ஸோ இந்த கண்டென்ட் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இதில் டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து 1, 2, 3. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3. ஸோ இதுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இம்போர்ட் சிஎஸ்வி. ஸோ இம்போர்ட் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் இது எந்த ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம்னா சிஎஸ்வி ஃபைல். ஓகே, அதனால தான் இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சிஎஸ்வி ரிஜிஸ்டர் டயலக்ட். ஸோ இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்வி ரிஜிஸ்டர் டயலக்ட் அப்படின்றது ஸோ நம்ம வந்து ஃபைலை எந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணுறோமோ அதை வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இதுதான் வந்து சின்டெக்ஸ். ஓகே. இப்போ மை டயலக்ட் அதுக்குள்ளே டீலிமிட்டர் என்ன அப்படின்னா கமா. இப்போ தான் நம்ம கமா யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. நம்ம ஸ்பேஸ் விடணுமா வேண்டாமா அப்படின்றத இங்கே கொடுக்கணும். ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், வேணுமா வேணாமான்றதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து எஃப் ஈக்குவல் டு ஓப்பன். ஸோ ஓப்பனில் நம்மளுடைய ஃபுல் பாத் நேம் கொடுத்துட்டோம். என்ன மோட் அப்படின்னா ரீட் மோடு இல்லையா, நம்ம ரீட் தான் பண்ண போகிறோம். அதனால் ஆர் அப்படின்னு நம்ம சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரீடர். ஸோ ரீடரில் என்ன கொடுக்குறோம் பாருங்கள். சிஎஸ்வி டாட் ரீடர் ஃபங்க்ஷனில் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து எஃப். ஸோ எஃப் கமா நம்மளுடைய டயலக்ட் என்ன நேம் கொடுத்துருக்கோம் டயலக்ட் அப்படின்னா மை டயலக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் ரோ இன் ரீடர். ஸோ ஒவ்வொரு ரோவாக நமக்கு ரீட் பண்ணணுன்றதால ஃபார் லூப்பில் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? ரோன்றது நம்மளுடைய வேரியபிள், அதனால் நம்ம வந்து ஃபார் வந்து ரோவில் கொடுத்துக்கோம். ஸோ இன் ஃபார் அதெல்லாம் கீவேர்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபார் லூப் அப்படின்னாலே லாஸ்ட்டில் கோலன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட்டில் எதை பிரிண்ட் பண்ண போகிறோம்னா ரோ வைஸாக பிரிண்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக எஃப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அதனால் க்ளோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். எஃப் நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ன்றதால ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ அவுட்புட் பாருங்கள். ஸோ டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3 எப்படி வருது பாருங்கள். கமா யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வரும். அதே மாதிரி 1, 2, 3, எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3. ஓகே. ஸோ as you can see in sample2.csv there are spaces after the delimiter due to which the output is also displayed with spaces. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த கண்டென்ட்டில் வந்து கமா யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த கமா பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாட்டி எல்லா கண்டென்ட்டும் ஜாயின் பண்ணி தான் நமக்கு டிஸ்பிளேயில் வரும். அதனால தான் அங்கே ஸ்பேசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். These white spaces can be removed by registering new dialect using CSV register dialect class of a CSV model. A dialect describes the format of the CSV file that is to be read. Dialect the parameter skip initial space is used for removing white spaces after the delimiter. Okay. ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டயலாக்ட் அப்படின்ற மாடியூலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி யூஸ் பண்ணணும். இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க டயலாக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ஃபார்மேட் ஆஃப் த சிஎஸ்வி ஃபைல் தட் இஸ் டு பி ரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டயலாக்டில் பார்த்தீங்கன்னா நாம் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அதுதான் அது வேணுமா வேணாமான்றதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுத்த அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து அதாவது ஸ்பேஸ் இருக்குல்லையே அது. ஸோ அது வேணுமா வேணாமான்றதுக்காக தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பை டிஃபால்ட் ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஹேஸ் ஏ வேல்யூ ஃபால்ஸ். ஓகேவா? டிஃபால்ட்டாக அது வந்து ஃபால்ஸ்னு எடுத்துக்கணும். நம்ம வேணும்னா தான் என்ன பண்ணணும் ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்துடணும். ஓகே. த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் ரீட்ஸ் sample2.csv file which contains spaces after the delimiter. ஓகே. ஸோ இதில் பாருங்கள் இம்போர்ட் சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டயலாக்ட். ஸோ மை டயலாக்ட் டெலிமிட்டர் ஈக்குவல் டு ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் வந்து இப்போ பாருங்கள் இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ அதே ஃபைல் பார்த்து கொடுத்துருக்கோம். ஸோ ரீடர் ஃபங்க்ஷனில் மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்பேசஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. A dialect is a class of CSV module which helps to define parameters for reading and writing CSV. Okay, so it allows you to create, store and reuse various formatting parameters of the data. So
dialect அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, இஸ் ஏ கிளாஸ் ஆஃப் சிஎஸ்வி மாடியூல். ஸோ நம்ம சிஎஸ்வி ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த சிஎஸ்வி மாடியூலுடைய கிளாஸ் தான் வந்து dialect அப்படின்றோம். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டிஃபைன் பேராமீட்டர்ஸ் ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேறு என்னென்னலாம் பண்ணும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரீயூஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே நம்ம டயலாக்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் கோட்ஸ். ஸோ கொட்டேஷனுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ கமா யூஸ் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதாவது ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ்னால் அந்த ஸ்பேசஸ் யூஸ் பண்ணி, ஒயிட் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ கோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். Then read the CSV file with codes by registering new dialect using CSV register dialect class of a CSV model. நம்ம இந்த மாதிரி டீலிமிட்டர்ஸ் எது யூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா csv.register dialect அப்படின்ற ஃபங்க்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ we have codes.csv file with following data. ஸோ நமக்கு பாருங்கள் சீரியல் நம்பர் அண்டு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 வரைக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கோர்ஸ் வந்து டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், த சீக்ரெட் டு கெட் அஹெட் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸலன்ஸ் இஸ் ஏ கண்டினியூவஸ் ப்ராசஸ் அண்ட் நாட் அன் ஆக்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 5 கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களே. ஸோ இதை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் அண்ட் கோட்ஸ் ஃபைல் வேர் டெலிமிட்டர் இஸ் காமா பட் த கோட்ஸ் ஆர் வித்தின் கோட்ஸ் டபுள் கொட்டேஷன். ஸோ டபுள் கொட்டேஷனோட நமக்கு டிஸ்பிளேயில் வரணும் அப்படின்னா அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது பாருங்கள். ஸோ இம்போர்ட் சிஎஸ்வி, ஸோ இம்போர்ட் ஃபைல் சிஎஸ்வி ஃபைல் இம்போர்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய சிஎஸ்வி ரிஜிஸ்டர் டயலாக்டில் என்ன கொடுக்க போகிறோம் பாருங்கள், மை டயலாக்டில் இதெல்லாம் கீவேர்டு. ஓகேவா, இப்படி தான் கொடுக்கணும். டெலிமிட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொட்டேஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம ஈக்குவல் டு கொட்டேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கமாவும் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து கோட்டிங் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு CSV.quote_all. எல்லா கோட்டிங் அங்கே நம்ம எத்தனை கொடுத்துருக்கோமோ அத்தனையுமே நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது தான் quote all அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ ஓப்பனில் நம்மளுடைய ஃபைல் பார்த்து கொடுத்துரும். எல்லாமே ரீட் மோட் அப்படின்றதால R கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரீடர் ஃபங்க்ஷன். ஸோ ரீடரில் CSV ரீடர் என்ன ரீட் பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட் F ரீட் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் வித் அதோடைய டெலிமிட்டரோடு நம்ம ரீட் பண்ண போகிறோம். அப்போ டெலிமிட்டர் அப்படின்னா என்னென்னா நம்ம மை டயலாக்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, கோட்டிங்கோட கமாவோட ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேசஸோடு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஈக்குவல் டு மை டயலாக்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃபார் ரோ இன் ரீடர், ஸோ ஒவ்வொரு ரோ வைஸாக நமக்கு ரீட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ரோவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதால பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து இம்போர்ட் CSV ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணுற மெத்தட். ஒரு ப்ரோக்ராம் தெரிஞ்சாலே மற்ற எல்லா ப்ரோக்ராமும் நமக்கு தெரியும். அந்த செகண்ட் லைனில் மட்டும்தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். இது எல்லாமே சேம் ப்ரோக்ராம் தான் லாஸ்ட் வரைக்கும். ஓகே, அப்போ இதோடைய அவுட்புட் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, சீரியல் நம்பர் கோட்ஸோடு நமக்கு இந்த மாதிரி வித்தின் கொட்டேஷனோட நமக்கு வந்து டிஸ்பிளேல காமி. நம்பர் பாருங்கள், சீரியல் நம்பர் கூட சிங்கிள் கொட்டேஷன் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ப்ரோக்ராமில். ஸோ அது மாதிரி நமக்கு டிஸ்பிளேல வந்துச்சு பாருங்கள். இந்த above program register a dialect with the name by dialect. Then we used csv.quote_all to display all the characters after double quotes. ஓகேவா, ஸோ என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாமே மை டயலாக்டில். அண்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே, அதாவது வித்தின் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது தான் quote all அப்படின்ற csv.quote_all அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷனாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.